சினிமாவில் இன்னைக்கு வேணால் ஒரு காமெடியன்லேருந்து ஆக்டராக ஆகுறது ஈஸியாக இருக்கலாம். ஆனால் 60லேயே ஒரு தனி மனிதர் தமிழ் சினிமாவில் முதலாக இதை பண்ணியிருக்காருன்னா அவர் தான் நகைச்சுவை மன்னன் நாகேஷ். கிருஷ்ணராவ் ருக்மணி அம்மாள் தம்பதிக்கு தாராபுரம் திருப்பூரில் செப்டம்பர் 27, 1933 பிறந்த இவர் சின்ன வயசுல இருந்தே நாடகங்களில் நடிக்கிறதையே தன்னோட ஒரே ஆர்வமாக வச்சிருந்தாரு. வேலை தேடி சென்னைக்கு வந்த இவர் வாலி, டைரக்டர் ஸ்ரீதர் கூட ஒன்னா தங்கி சினிமா வாய்ப்பு தேடிட்டு வராரு. இவரோட நடிப்பாசைக்கு அந்த ஒரு தடங்கள் தான் இவருக்கு முகத்துல விழுந்த அம்மை தழும்பு. ஆனா இவரோட இந்த பாதகத்தையும் சாதகமா பயன்படுத்துறாரு. இவரோட நகைச்சுவை மக்கள் மனசுல உள்ள எத்தனையோ தழும்புகளை அழிச்சிருக்குன்னே சொல்லலாம். உனக்கு ஏதோ 4 வேட்டி? என்னடா கேள்வி? 4 வேட்டி என்ன? 40 வேட்டி இருக்கும். முந்தி இருக்கும். இப்ப இவரோட முதல் கட்ட நடிப்பு பயணம் இவர் ரயில்வே கிளர்க்கா வேலை பார்த்துட்டு இருந்தபோது ஒரு சின்ன கதாபாத்திரம் வழியா தொடங்குறாரு. ரயில்வே அசோசியேஷனோட நாடக நிகழ்ச்சியில வயிறு வலி இருக்கிற ஒரு மனுஷனா நடிச்சதுதான் இவரோட முதல் கதாபாத்திரம். இந்த நிகழ்ச்சிக்கு சீஃப் கெஸ்டா வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இவரை பாராட்டி ஒரு பரிசும் தராரு. 1958 இவரோட தமிழ் சினிமா பயணத்தை மனம் உள்ள மருதாரம் படம் வழியா தொடங்குறாரு. 1960 கன்னட படம் மக்கள ராஜ்யால நடிச்ச இவர் இயக்குனர் ஸ்ரீதர் படைப்புல 1962 நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துல வார்ட் பாயா நடிச்சிருப்பாரு. இன்னும் 5 ரூபாயை மாத்தவே இல்லையா? நானா மாத்தல, அவன் சில்லற கொடுக்கல. மாப்பிள மாசம் பூரா 5 ரூபாயை பஸ்காரங்கிட்ட காட்டி ஆபீஸ் கிட்ட வந்து இறங்குறது போல் இருக்கு. பாவண்டா குடும்பத்தை விடுறா போட்டோம். 1964 ரிலீஸ் ஆகிற படம் சர்வர் சுந்தரம். இந்த படத்துல லீட் ரோல்ல ஹீரோவா நடிக்கிறாரு. சொல்றீங்க இருந்தாலும் நம்புறேன். நீங்க எங்க இருக்கீங்க? நேத்து மெட்ராஸ், இன்னைக்கு மகாபலிபுரம். நாளைக்கு எங்கெல்லாம் அனுப்புறாங்களோ அங்கெல்லாம் போறோம். ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. என்ன அறியாம பேசுறேங்க. கிருஷ்ணன் பஞ்சு இயக்கி கே பாலச்சந்தர் எழுதி ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்த இந்த படம் இவருக்கு தமிழ் சினிமாவோட பல கதவுகளை திறக்குது. பார்த்து சீச்சி நான் இதையா போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஏளனமா சிரிப்பேன். அது பதிலுக்கு என்ன சொல்லும் தெரியுமா? ஏய் என்ன போட்டு தாண்டா அப்புறம் நீ இதை போட்டிருக்கிற அப்படின்னு ஓங்காரமா ஓரமிட்டு பதில் சொல்லு. வாலி, கே பாலச்சந்தர், நாகேஷ்னு தமிழ் சினிமாவோட 3 மெயின் பில்லர்ஸுமே இந்த படத்துல சேர்றாங்க. இந்த படத்துல எல்லா பாட்டும் கவிஞர் கண்ணதாசன் எழுதினாலும் அவளுக்கென அழகிய முகம் பாட்டு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்ல வாலி எழுதின முதல் பாட்டாவும் அமையுது. இந்த பாட்டுல நாகேஷோட ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸும் எல்லாரையும் இவரை ஹீரோவா அக்செப்ட் பண்ண வச்சுச்சு. 1000 அழகிய பார்த்ததுண்டு ஆனால் அவள் போல் பார்த்ததில்லை. இந்த படத்தை ஹிந்திலையும் ரீமேக் பண்றாரு டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு. இவரோட டயலாக் டைமிங், பாடி லாங்குவேஜ், நடிக்கிற மாடுலேஷன் இதெல்லாம் ஜெரி லூயிஸோட நடிப்பை ரிசம்பிள் பண்ற மாதிரி இருக்கிறனால இவரை இந்தியன் சினிமாவோட ஜெரி லூயிஸ்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. நாகேஷ் அவர்களுக்கு இருக்கிற நடிப்பு திறமை வெறும் காமெடியனாவே போயிடக்கூடாதுன்னு அவரை நீர்க்குமிழி படம் வழியா திரும்பியும் ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் பண்றாரு டைரக்டர் கே பாலச்சந்தர். காதலிக்க நேரமில்லை படத்துல பாலையா கிட்ட ஸ்டோரி நரேட் பண்ற சீன்லாம் இவ்வளோ பெர்ஃபெக்டா யாராலையுமே பண்ணியிருக்க முடியாது. முடிவு கேட்டீங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. வேண்டாம், எனக்கு வேண்டாம். பட்டணத்தின் பூதம் படத்துலயும் இவரோட நடிப்பு ரொம்ப பேசப்பட்டுச்சு. பூதம் கூட வர ஒரு சீனும் எல்லாரையுமே வயிறு குலுங்க பயங்கரமா சிரிக்க வச்சிருக்கோம். மனோரமாவும் இவரும் சேர்ந்து நடிச்ச படங்கள் இவரை இன்னும் பெரிய உச்சத்துக்கு கொண்டு வருது. தாயின் மடியில், நெஞ்சில் ஒரு ஆலயம், புதிய பறவை, அனுபவி ராஜா அனுபவி, கலங்கரை விளக்கம், அன்னமிட்ட கை, அன்பே வா. நாகேஷ் மனோரமாவோட காம்பினேஷனாலே பிளாக் பஸ்டர்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் இவங்களோட படம். சிவாஜி கணேசன், நாகேஷ் இவங்க 2 பேரோட ஜோடியையும் நம்ம தமிழ் சினிமா ரொம்பவே விரும்புச்சு. திருவிளையாடல், தில்லானா மோகனாபால், சரஸ்வதி சபதம்னு ஒரு படமும் எவர்கிரீனா இருக்கும். திருவிளையாடல்ல நடிகர் திலகம் சிவாஜி கணேசனையே டாமினேட் பண்ணி ஒரு சீனும் நடிச்சிருப்பாரு நாகேஷ். வேண்டாம் வச்சுக்க. ஏன் இல்லை? வேண்டாம். ஏன் இல்லை? எனக்கு அடிவைத்தை கலக்குறது வேண்டாம். எடுத்துச்சல் சொன்னால் கேளு. வேண்டாம். பரவாயில்லை, எடுத்துச்சல். கோழைதான் எனக்கு வேண்டாம். தருமி கதாபாத்திரத்துல இவரை தவிர வேற யாரையுமே நினைச்சு கூட பார்க்க முடியாது. திருவிளையாடல் படத்துல வர இந்த ஒரு சீன் சிவாஜி கணேசனோட நடிப்பும் நாகேஷோட நகைச்சுவையும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்க கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும். மக்கள் திலகம் எம்ஜிஆரா இருக்கட்டும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனா இருக்கட்டும், 2 பேருமே நாகேஷ அவங்களோட படத்துல நகைச்சுவை கதாபாத்திரத்துக்கு சூப்பரா பயன்படுத்தியிருப்பாங்க. எம்ஜிஆர் நாகேஷ் காம்போல வந்த படங்கள் அன்பேவா, எங்கள் வீட்டு பிள்ளை, பணம் படைத்தவன், பணக்கார குடும்பம், 1000ல் ஒருவன், ஆனந்த ஜோதி, கலங்கரை விளக்கம், படகோட்டி, சந்திரோதயம், காவல்காரன், விவசாயி,
தனிப்பிறவின்னு எல்லா படமும் பிளாக் பஸ்டருக்கு மேலே பிளாக் பஸ்டர் தான். அப்போது தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் கூட ஒரு சீன் நடிக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் ஒரு நகைச்சுவை நடிகர் எம்ஜிஆரோட சமமாக ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பண்ணி கலக்கின ஒரு பாட்டு காஸ்டிக்கு போகும் சன்னியாசி. இவங்களுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காம்போனா அது அன்டவுட்டட்லி கமல் நாகேஷ் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண அபூர்வ சகோதரர்களில் நாகேஷோட வில்லனிசமை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்கன்னே சொல்லலாம். அடுத்தடுத்து ரிலீஸ் ஆன பஞ்சதந்திரம், வசூல் ராஜா MBBS, அவ்வை சண்முகி, நம்மவர், மைக்கேல் மதன காமராஜன் எல்லாமே எவ்வளோ ஹிட்னு சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். வசூல் ராஜா MBBSல இவர் சொல்கிற இந்த டயலாக் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ண வச்சுருக்கோம். அது எப்படிடா, நீ என்ன அடிக்கல, உதைக்கல, உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. நம்மவர் படத்தில் கமலையே டாமினேட் பண்ணி நடிச்சிருப்பாரு. தன்னோட பொண்ணு இறந்த அப்புறம் இவர் அழுகாமல் நம்ம எல்லாரையுமே அழுக வச்சிருப்பாரு. பிறந்தப்போ இவன் மண்டை கொஞ்சம் கோணல், தரையில் போட்டால் ஷேப் வராதுன்னு சொல்லி தூளியில் போட்டு நான் ஒரு பக்கம் அவங்க அம்மா ஒரு பக்கம் மணிக்கணக்காக ஆட்டிகிட்டே இருப்போம். கடைசியில் நாங்கள் 2 பேரும் தூங்கிடுவோம். இது பாட்டுக்கு படக்கு படக்குன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ பாரு, இந்த படத்துக்காக இவருக்கு நேஷனல் அவார்ட் அண்ட் ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட் கிடச்சிருக்கும் ஃபார் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர். நாகேஷ் எந்த ஒரு பெரிய ஆக்டர் கூட நடித்தாலும், எந்த ஒரு சின்ன ரோல் கொடுத்தாலும் அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாரு. இவரோட ஃபிலிமோகிராஃபியில் இன்னொரு மைல்கல் தான் மகளிர் மட்டுமில்ல இறந்து போன மனுஷனாக நடித்த ஒரு கதாபாத்திரம். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் யாருமே நடிச்சிருக்க முடியாது. அதே கண்கள் படத்தில் ஃபீமேல் கெட்டப்பில் நடித்து கலக்கியிருப்பாரு. இவரோட கடைசி படம் கமலோட இவர் நடித்த தசாவதாரம். சின்ன பிள்ளை இதுவும் என் பிள்ளைதாங்க. அதே உங்க அதுல உங்களுக்கு டவுட் தான் எங்க வேலை. அந்த பொண்ணு முண்ட பையன் 2014 ரிலீஸ் ஆன கோச்சரன் படத்தில் பர்ஃபார்மன்ஸ் கேப்சரிங் 3D மாடல் யூஸ் பண்ணி நாகேஷை கடைசியாக ஒரு வாட்டி ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருப்பாங்க. 1958 இருந்து 2009 வரைக்கும் இவர் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட படம் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவோட ஹிஸ்ட்ரியில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, விஜய், அஜித்னு எல்லா ஜென்ரேஷன் டாப் ஆக்டர்ஸ் கூடயும் நடித்தவர் நாகேஷ். எந்த ஒரு படத்துலையுமே டயலாகே இல்லாமல் ஒருத்தரால் நடிக்க முடியும். அதையும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி பண்ணணும்னா அது நாகேஷால் மட்டும்தான் முடியும். இவரோட பங்கு சினிமாவுக்கு ரொம்ப பெருசாக இருந்தாலும் எந்த ஒரு பெரிய அவார்டுமே இவருக்கு கொடுத்து பெருமைப்படுத்தலைங்கிறது இவரோட ரசிகர்களோட ரொம்ப பெரிய வருத்தம். தொடர் சிகரெட், மது அருந்துற பழக்கம் இருந்தனால இவர் உடல் நலக்குறைவால் 2009 ஜனவரி 31 தன்னோட 75 வயசில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறாரு. ஆனால் கலைஞர்கள் என்றும் இறப்பதில்லை. அது மாதிரி நாகேஷும் என்றைக்குமே இவரோட கேரக்டர்ஸ் மூலமாக நம்ம மனசில் எப்போவுமே இருப்பார். நாகேஷ் மாதிரி இன்னும் நிறைய பேரோட வாழ்க்கை கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ்.